இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பாக்யலட்சுமி பாண்டியன் ஷோ சீசன் 2 உடைய மெகா சங்கமத்தை அஃபிஷியலாக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ எடுத்தோடனே பாக்கியா சாமியெல்லாம் கும்பிட்டு நான் இப்போ சமைக்க போகிறேன், நான் அமிர்தாவையும் எழிலையும் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது எப்பயுமே பாக்கியா நல்ல காரியம் ஒன்று பண்ணாலே இந்த ஒரு மோசமான சாகணும் ஆனால் அது நல்லதாக இருக்கும் அப்படிங்குவாங்கல்ல. அதுக்கு ஏதோ ஒரு கரெக்டான வார்த்தை சொல்லுவாங்களே, இது கத்திரிச்சு கண்டிப்பாக தான் பள்ளி கத்திரிச்சு தான் நினைக்கிறேன், கத்திரிச்சு இனிமேல் சக்ஸஸ் தான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் ஈஸ்வரி நான் ஒன்று சொல்லுவேன், நீ தப்பாக நினைக்காத, கிளம்புற நேரத்தை சொல்கிறேன்னு நினைக்காத, நீ நினச்சாலும் பரவாயில்ல, நம்ம வீடு இருக்கிற நிலமையில் அடிப்பு இப்படி கிளம்பி போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு புரியவே இல்லை. அது உடனே ராமமூர்த்தி வேறு கரெக்டாக கேட்குறாரு. கோபி அப்புறம் செடியன் எல்லாம் சம்மந்தப்பட்டவங்களே வேலைக்கு போயிட்டு தானே இருக்காங்க, ஏன் பாக்கியா மட்டும் வேலைக்கு போகக்கூடாது, இதான் வேலை அப்படின்னா இந்த பாருங்கள் சும்மா இப்படியே சொல்லிட்டு இருக்காதிங்க, நீ நல்லா யோசிச்சுக்கோ. ஏற்கனவே செடியன் கேஸ் வேறு போயிட்டுருக்கு, கேஸில் 1 மாதம் தள்ளி வச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, கூடையே இருந்த உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா? உடனே அது செடியனே கோவப்பட்டார், என்ன அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு. இந்த பக்கம் இனியா வேறு நான் வரேங்க, இதில் கணேஷ் அங்கே வந்தானா என்ன பண்ணுறது அப்படின்னா, கணேஷ்லாம் வரமாட்டோம் அப்படின்னு சொல்ல, சரி எப்படியோ என்ன நடந்தாலும் நல்லதாக நடக்கும் அப்படின்னு இந்த 3 பேரும் சேர்ந்து இப்போ கிளம்புறதா முடிவு பண்ணிட்டாங்க. செடியன், அமிர்தா, அதுக்கப்புறமா செடியன்கிறேன், எழில், அமிர்தா, பாக்கியா, அப்புறம் பாப்பா எல்லாரும். இல்லை செல்வி வேறு வந்துடுறாங்க. செல்வியை வேறு வம்பிழுத்துட்டு இருக்காங்க, நல்லா ஜாலியாக போய் இருக்க போகிறேன் இங்கேருந்து கிளம்பி அப்படின்னு ஈஸ்வரி பேசிகிட்டு இருக்க. இந்த கூத்தெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் இப்போ இந்த பக்கம் கதிர், அதுக்கப்புறம் இவங்க கோமதி எல்லோரும் கிளம்பிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு காசெல்லாம் வேறு கொடுக்க, ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, காசை தூக்கிட்டு ஓட மாட்டேன் அப்படின்லாம் வேறு கதிர் சொல்லிகிட்டு இருக்காரு. மீனா என்னடா வரலன்னு பார்த்தா மீனாவும் நீ மட்டும் போகிற, நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு மீனாவும் செந்திலும் பேசிக்கிட்டு இருக்க. அந்த ரொமான்ஸ் காட்சியை பார்த்துட்டு கதிர் பேசாமல் நின்னுறாரு. இருந்தாலும் பரவாயில்லன்னு போயிட்டு கோமதி உள்ளார போய் ஐயோ அப்படின்ட்டு, நான் ஒரு நாள் கூட பிரிஞ்சிருக்க மாட்டிங்களா அப்படின்னா, நீங்கள் ஒழுங்காக சாப்பிடுங்க, உடம்பை பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஏன் இத்தனை நாளாக என்ன பார்த்துக்காம பட்னியாக கிடந்தான், வாப்பலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறாங்க இவங்க. ஸோ கூப்பிட்டு கிளம்பும் போது இங்கே எல்லோரும் சேர்ந்து கிளம்ப, இனியா நானும் வரேங்க, நீ எல்லாம் ஒன்றும் வர வேணாங்க, நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் கிளம்பிடுறாங்க. கிளம்பி இப்போ வேனில் போயிட்டுருக்காங்க. வேனில் போகும்பொழுது செல்விக்கு போர் அடிக்குது, எல்லோரும் எழுப்பிடுறாங்க சத்தமாக பாட்டு போட்டு. அப்படி யாரும் எந்திரிக்கல. இதில் ராஜின்னு ஒருத்தவங்க இருப்பாங்களே, அவங்களுக்கு வாமிட் வேறு வருது. அவங்க வாமிட் பண்ணதுனால இப்போ இவங்க எந்திரிச்சிட்றாங்க செல்வி. அப்படியே ஒரே கூத்தாக போகுது. பக்கத்தில் போய் டீ கடையில் டீ எல்லாம் குடிச்சிட்டு பொறுமையாக கதை அப்படி எவ்வளோ ஸ்லோவாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக 40 நிமிஷத்தை இழுத்ததுக்கு பிறகு இப்போ கதிர், அதுக்கப்புறம் கோமதி இவங்க எல்லோரும் வேறு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க பஸ் ஸ்டாப்பில். அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கிளம்பி ரோட்டை கிராஸ் பண்ணலான்னு போகும்பொழுது இவங்க போகிற வேன் அவங்க இடிக்கிற மாதிரி நின்றுடுது. இதுதான் ப்ரோமோவில் நடந்தது. உடனே என்னையா நினச்சிட்டு இருக்க, இறங்கியா கீழே இறங்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்க. வர சொல்லிட்டு, என்ன இதெல்லாம் எவ்வளோ பெரிய இடிக்க வரியா நீ, என்ன அவ்வளோ திமிராயிடுச்சா அப்படின்னு பேசும்போது எழில் சப்போர்ட்டுக்கு வரார். எழில் அவங்க வேன் டிரைவருக்கு சப்போர்ட்டுக்கு பேசிகிட்டு இருக்க, இவங்களுக்குலாம் அவ்வளோ திமிராயிடுச்சு, வேணுனே பண்ணுறாங்க அப்படின்னு இவங்க திருப்பி இந்த பக்கம் கதிர் கத்த கரெக்டாக சண்டை நடந்துகிட்டு இருக்கும் போது பாக்கியாவும் கோமதியும் நடுவில் போந்து, சரி விடுங்க, மன்னிப்பிச்சிருங்க, நான் இவன் அப்படி பேசிடக்கூடாது, இவங்க மன்னிப்பு கேட்க, அவன் அப்படி பேசிடக்கூடாது, இவங்க மன்னிப்பு கேட்க, மாற்றி மன்னிப்பு கேட்டு எப்படியோ சரியாகிறாங்க. சரியானதுக்கு பிறகு இந்த காலத்து பசங்களையே இப்படி தான் எப்போ பார்த்தாலும் கோவப்படுவாங்க அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. வேறு இதுக்கு நடுவில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ராஜியோட வீட்டில், இங்கே இந்த ராஜி பாண்டியன் ஸ்டோர்ஸ் ராஜி வீட்டில் இப்போ என்னென்னா கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இப்போ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, இதுக்கப்புறம் அங்கே இவர் வேறு வந்துடுறாரு, பழனிவேல் வேறு. அவர் என்ன கூப்பிடல, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னா, விட்றா சீக்கிரம் பண்ணி வச்சிடறோம், ராஜி கல்யாணம் முடிஞ்ச உடனே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இதில் பாட்டி வேறு ரொம்ப வருத்தப்படுறாங்க, 4 பிள்ளைங்களை பெற்ற எப்படி கடைசியில் பிரிஞ்சிருக்காங்க, ஒன்று சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்க. கோமதி கிளம்பி இங்கே திருச்செந்தூர் போயிட்டாங்கிறதுக்கு இவங்க கடுப்படிக்க, அதை பற்றிலாம் ஏன் பேசுகிறேன்னு கடுப்படிக்க, உடனே இந்த ஜென்மத்தில் நடக்காது, நம்மளாம் ஒன்று சேரவே மாட்டோம் அப்படின்னு வேறு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த கூத்தெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது ஹோட்டல் ரூம் போய் பார்த்தா 2 பேரும் ஒரே ஹோட்டல் ரூம். கதிர் எழில், அந்த பாக்கியா கோமதி எல்லாம் ஒரே ஹோட்டல் ரூம். அங்கே வச்சு பார்த்து மாற்றி இவங்க மறைச்சிக்கிட்டு இருக்க. அந்த சமயத்தில் இவங்கெல்லாம் கோமதியும் பாக்கியாவும் நார்மலாக கேஷுவலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கோமதி ரொம்ப இன்னசென்ட்டாக பேசுகிறாங்க. என் கணவர் இல்லாமல் தனியாக வந்ததே இல்லை, இவன் தான் இன்றைக்கி எல்லாத்தையும் புக் பண்ணியிருக்கான், நல்ல ஹோட்டலாக புக் பண்ணிட்டான் அப்படின்னு பேச. அந்த பக்கம் பாக்கியா சைட்லேருந்து இன்னும் ஸ்விம்மிங் பூல் இல்லையே அப்படின்னு செல்வி வருத்தப்பட. இப்போ கடைசியாக அதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பாக்யலட்சுமி பாண்டியன் ஷோ சீசன் 2 உடைய மெகா